அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. பிரபஞ்சத்தின் பரிபாலகரான அல்லாஹ் தனது படைப்புகளை நேர்வழியில் நடத்துவதற்காகவே இறைத்தூதர்களை இவ்வுலகில் அனுப்பியுள்ளான். அவர்களுக்கு தங்கள் மக்களை நேர்வழியில் நடத்துவதற்காக புனித வேதங்களையும் திரு ஏடுகளையும் வழங்கினான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதமே புனித குர்ஆன் ஆகும். உலக மக்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் ஆறுதலையும் தருவது பரிசுத்த குர்ஆன் ஆகும். இதுவரை உலகில் குர்ஆனுக்கு இணையான எந்த வேதமும் உருவாகவில்லை, இனியும் உருவாகப் போவதில்லை. புனித குர்ஆனை ஓதுவது மிகவும் புண்ணியமான செயலாகும். அல்லாஹ்வின் அருள் குர்ஆன் ஓதப்படும் இடத்தில் இறங்குகிறது. புனித குர்ஆன் தடை செய்யப்பட்ட இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் குர்ஆனை ஓதுவது மிகவும் புண்ணியமான செயலாகும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 மடங்கு நற்பலன் கிடைக்கும் குர்ஆன் ஓதுதல் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை அடைய காரணமாகிறது. ஆனால் மனிதர்களின் வாழ்க்கை அவசரங்களால் புனித குர்ஆனை ஓதுவதற்கு கூட நேரம் கிடைக்காத ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகையவர்களுக்கு ஒரு பாடமாக சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமடைந்த ஒரு வீடியோ உள்ளது. ஆம், ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்த ஒரு இளைஞன் ஓய்வு நேரத்தில் புனித ஹரமின் இமாம் அப்துர் ரஹ்மான் அஸ் சுதைசியை ஒருமுறை பின்பற்றி ஓதி பார்த்தான். அந்த சம்பவம் வைரலானது. அழகிய பாணியில் அமைந்த அந்த குர்ஆன் ஓதுதலை நாம் ஒருமுறை கேட்டு பார்ப்போம். اهدنا الصراط المستقيم